விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் மதுரையில் கடந்த 13/1/2025 போக்சோ கேஸில் ஒரு ஆண் ஒன்று, அவருக்கு உடந்தையாக இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தாய் ஒரு பெண் ஒன்று, 2 பேர் ரிமாண்ட் ஆகியிருக்காங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அதாவது எம்எஸ் சா, வயது 60, மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்தவர். இவர் முன்னாடி அதிமுகவில் இருந்தார். முன்னாள் மதுரை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்தார். இவருக்கு மதுரை திருமங்கலம் அங்கே ஒரு தனியார் கல்லூரி சொந்தமாக வச்சுருக்கிறாரு. அந்த கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் இவர் தான். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதில் அதிகப்படியாக நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு தான் அதிகம் படிப்பாங்க. தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார பிரிவின் மாநில தலைவராக இருக்கிறார், ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். இதுதான் இவருடைய பின்புலம். பிஜேபி கட்சி அப்படின்றது சும்மா சொல்கிறதுக்கான ஒரு அடையாளமே தவிர, இவருக்கு எல்லா கட்சியிலேயுமே நல்ல தொடர்பு இருக்குது. இவர் எல்லா கட்சி சார்ந்தவர்களும் இவருக்கு நட்பு ரீதியாகவே நல்ல தொடர்பு இருக்குது. அது மட்டும் அல்லாமல் அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களும் காவல்துறை உயர் அதிகாரிகளுமே இவருக்கு பல தரப்புலையும் நெருக்கமானவர்கள். அது எந்த அடிப்படையில் என்றதை நீங்களே புரிஞ்சுக்குங்க. இப்படி ஆள் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளை என்ன கண்கொண்டு பார்ப்பேன் பார்த்தீங்களா? ஏன்னா இவன் காலேஜுக்குள்ளேயே ஃபுல்லி சஃபஸ்டிகேட்டடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கானா. யார் வந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யார் வந்தாலும் அவர்களுக்கு அங்கே தான் ஒரு கேளிக்கை விடுதி மாதிரி. அதனால் போலீஸ் இந்த வழக்கினுடைய பின்னணியில் இந்த எம்எஸ் சா, இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வேறு யார், இவனை பயன்படுத்தி பலன் அனுபவித்த அதிகாரிகள் யார், அப்படி யாருடைய பின்புலத்தில் இந்த ஆளால் இந்த அளவுக்கு செயல்பட முடியுது. இவன் வெறுமனே இவன் கையில் இருக்கக்கூடிய காசு திமிரு, கறி திமிரு, இது மட்டுமே செய்ய முடியுமா? இவனை யார் பயன்படுத்தி அனுபவிச்சாங்க அத்தனையும் பிடிக்கணுங்க. ஏன்னா சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா டெல்லி மட்டம் வரைக்கும் இவனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ போலீஸ் தானே அதை வெளியே கொண்டு வரணும். எப்போயோ ஒரு வட்டம் இயற்கை இவனை மாட்ட வைக்கிது. மாட்ட வச்ச உடனே போலீஸு மொத்தத்தையும் தோண்டணும் இல்லையா? அது மாதிரி தோண்டணும். அதாவது இதற்கு முன்னாடி கூட அந்த அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி, அந்த அம்மா இப்படித்தான் நம்ம மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்து எளிய பிள்ளைகளை, ஒரு 5-6 பிள்ளைகளை அது டார்கெட் பண்ணுது. அதை ஏதோ மோட்டிவேட் பண்ணுது. எப்படி ஃபோனில் பேச்சு பார்த்தீங்களா, பெரிய இடத்து தொடர்புகளை ஏற்படுத்தி தருவேன், உங்களுக்கு வேணுன்றதை வாங்கி தருவேன், நீங்கள் வசதியாக வாழலாம், பின்னாடியான மார்க்கு எல்லாமே அவர்கள் உங்களுக்கு கூடுதலாக கொடுப்பாங்க, இப்படிலாம் சொல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வழக்கில் அந்த பிள்ளைகளுடைய எவிடன்ஸு, அது வச்சுருந்த அந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு லேடி ப்ரொஃபஸரு ஒரு 5 பொம்பளை பிள்ளைகளை ஏற்பாடு பண்ணது அதுக்கு மட்டுமே வச்சுக்கிடுச்சா? அது யாருக்கு ஏற்பாடு பண்ணுச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாமா? கண்டுபிடிக்கவே இல்லை. அவ்வளோதான். அதுக்கே நிர்மலா தேவிக்கு மெண்டல் பட்டம் கட்டி அதை ஜெயிலில் கொண்டு போய் கன்விஷன் வாங்கி கொடுத்ததோடு சரி. அதற்கு பின்னணியில் யார் இருந்தாங்க? அப்போனா தானே அங்கே பயம் வரும். அது மாட்டி விட்ட ஆளோடையே முடிச்சிருமா? அது பொம்பளை பிள்ளைகளை ஏற்பாடு பண்ணது ஒரு பொம்பளை ப்ரொஃபஸரு. யாருக்கு அப்படின்ற கல்பிரிட் வேணாமா? அப்படித்தான் போச்சு. அதனால் அந்த கோபம் தான், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த பதிவு. சரி, பதிவுக்குள்ளே போவோம். இவருக்கு இந்த பாதிக்கப்பட்ட 15 வயது மாணவியினுடைய தந்தை ஒரு நட்பு ரீதியாக அறிமுகமாகிறாரு. அப்புறம் அவரது குடும்ப பின்னணி அதை தெரிஞ்சுக்கிறாரு. அவருடைய ஒரு சில கடன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. பொருளாதார ரீதியாக அவர்களுக்கான ஒரு உதவி செய்கிறாரு. இவரே மாநில பொருளாதார பிரிவு தலைவராக தானே இருக்கிறாரு. அப்புறம் அது செய்வார்ல. அதனால் அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு உதவி செய்கிறாரு. அந்த வகையில் அந்த நண்பருடைய மனைவிகிட்ட இவருக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுது. அது தொடர்ச்சியாக தொடருது ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக அப்படின்றாரு. அந்த வகையில ஒரு குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னுவோம்ல, அந்த வகையில் நெருக்கமான தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நெருக்கமான தொடர்பு காரணமாக இவர் அந்த பாதிக்கப்பட்டவருடைய நண்பர் குடும்பத்திலிருந்து விலகிற மாதிரி ஆகுது. அப்படின் போது இவர் மனைவியை கண்டிக்கிறாரு. அதனை தொடர்ந்து அப்புறம் தனியாக செப்பரேட்டாக இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த எம்எஸ் சா இவர் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி, 15 வயது மாணவி, அதுக்கு அதனுடைய மொபைல் ஃபோனில் குறுஞ்செய்தி அனுப்புறது, போர்னோகிராஃபி படம் அனுப்புறது, அதை ஏதேனும் குறிப்பிட்ட இடங்களுக்கு வர சொல்கிறது, வேணுன்றதை வாங்கி கொடுக்குறது, அதையும் பல இடங்களுக்கு தனிமையிலேயே கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு பல வகையிலையும்.
அப்போ இவர் இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தந்தை கடந்த 2024 மார்ச் மாதமே மதுரை சிட்டி தெற்கு வாசல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறார். யார் இவர்? எம்எஸ் சா மேலே புகார் கொடுக்குறாரு. என்னது மகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போயே அது போக்சோ அட்ராக்ட் ஆகுது. அவர் மீது கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. அப்புறம் போக்சோவில் கேஸ் போடுறாங்க. அப்போ இருந்த ஆய்வாளர் திருமதி அன்னமயில். அங்கே அது அந்த எலெக்ஷன் நேரம்ன்றதுனால தேனி மாவட்டத்திலேருந்து அவங்க வந்திருப்பாங்க போல். அது இருந்து அப்புறம் இவரது செல்வாக்கெல்லாம் காட்டுவார்ல, அந்த வகையில் இவர் செல்வாக்கை காமிச்சு இந்த மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவி அதை இவங்க அப்பா மேலேயே புகார் கொடுக்க வச்சுருக்கிறாரு. ஆனால் இதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் புகார் கொடுக்க வச்சு அவங்க அப்பா மேலேயே எஃப்ஐஆர் ஆக்கி ஒரு சில மிகுந்த சிக்கலுக்கு ஆளாக்கியிருக்கிறாரு அவங்க அப்பாவையும். அப்போ அப்போது இருந்த அந்த ஐஓ, ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அன்னமயில், அந்த அம்மா இவர் எம்எஸ் சா மீதான வழக்கை உண்மைக்கு புறம்பானது, பொருண்மை தவறு, சங்கதியில் பிழை, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தந்தை அதை நீதிமன்றத்துக்கு போய் அதை வழக்காக்கி மறுபடியும் உத்தரவாக்கி இப்போதைக்கு மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய கமிஷனர் திரு லோகநாதன் ஐபிஎஸ் அவர்களுக்கு உத்தரவாக்கி இப்போ கொண்டு மீண்டும் அந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ணும் பொழுது இவருடைய மொபைலு, இவருடைய லேப்டாப்பு, யார் எம்எஸ் சாவுடையது, அது எல்லாத்தையும் எஃப்எஸ்எல்லுக்கு அனுப்பி இவர் மூலமாக அந்த மிஸ்அப்ராப்ரியேட் மெசேஜஸ் எல்லாம் அந்த அப்சீன் மெசேஜ் இவங்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கு, இந்த பெண்ணுக்கு போயிருக்கு, அதில் இருக்கக்கூடியது உண்மைதான் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த அடிப்படையில் இவர் அந்த எம்எஸ் சா மீது அந்த போக்சோ ஆக்டு செக்ஷன் 11(1), செக்ஷன் 11(4) அதற்கான பிரிமா ஃபேசி இருக்குது அப்படின்ற மாதிரியும், அப்புறம் செக்ஷன் 12 அது அந்த பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் போட்டு இப்போ அதில் இந்த மாணவியினுடைய தாய் இவருக்கு உடந்தையாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அம்மா தானே இவருக்கு முதல்ல அந்த இல்லிசிட் கான்டாக்ட் அந்த மாணவியினுடைய தாயிட்ட தான் ஏற்படுது. அதன் பேரில் தான் இந்த பள்ளி மாணவிகிட்ட நெருங்குறாரு. ஏன்னா என்ன கொடூரமான சூழல்னு பார்த்துக்கோங்க. இது இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் இவர் பக்காவாக இழுத்து மூடிட்டார். வழக்கே க்ளோஸுக்கு எம்எஃப்க்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த பழைய ஐஓ. அந்த சிறுமியினுடைய தகப்பனார் தான் அதை எடுத்துகிட்டு போகிறார். தொடர்ச்சியாக நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய பிக் ஷாட் மீது அந்த வழக்கை கொண்டு வரணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது. இப்போ ரிமாண்ட் ஆகிருக்கிறாரு. இப்போயும் கூட இந்த செக்ஷன் பெரிய லெவல்லாம் கிடையாது. இது சும்மா மியர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அந்த செக்ஷன் 12 பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸே நம்ம பனிஷ்மெண்ட் வரும். ஆனால் இவர் ஆக்சுவலாக செக்ஷன் 5, 6 அதுக்கே அட்ராக்ட் ஆவார். ஆனால் அது இல்லாமல் கொஞ்சம் குறைவான இது தான் போட்டிருக்காங்க. அதில் இந்த செக்ஷனில் பார்த்தா கூட இவருடைய செல்வாக்கு தெரியுது. இப்போ இது எது சொல்கிறேன்னா, இவருக்கு நெருக்கமான அரசியல் ரீதியான பல வகையிலான தொடர்புகள் இருக்குங்க. அதெல்லாம் மறைக்க முடியாது. ஏன்னா இப்போ யாரும் இவருக்கு ஆமாங்க அவரை எம்எஸ் சாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறது கிடையாது. அதற்கு முன்பாக இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இவருக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எல்லாருமே அனுபவிச்சவங்க தான். அரசு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் அனைத்து அரசியல்வாதிகள், நாட் ஒன்லி பிஜேபின்றது சும்மா ஒரு பொருள் தானே. அவர்களுக்குள்ள எல்லா அஃபென்ஸுக்கும் ஒரு கூட்டு இருக்கத்தையும் செய்யணும். நீங்கள் சும்மா வேணா போராட்டம் பண்ணலாம். அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் திமுகக்காரரு, இங்கே கிருஷ்ணகிரி அவர் நாம் தமிழர் கட்சிக்காரரு, இங்கே பிஜேபிக்காரரு, இங்கே கட்சி என்னங்க இதில் வேண்டியிருக்கு? அந்த தனி மனித ஒழுக்கந்தே முக்கியமே தவிர அந்த கட்சியிலேருந்து சொல்லுவாங்களா, தலைமை கழகத்திலேருந்து நீங்கள் வேணா பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியான குற்றச்செயலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது எந்த கட்சியிலையும் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. பாலியல் ரீதியான குற்றத்தில் ஈடுபடுறது அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை சார்ந்தது. அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவர் அந்த எங்கள் கட்சி இல்லைன்றது, எங்கள் கட்சி எந்த கட்சியாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதே இது பிஜேபியாகவே இருந்தாலும், அவர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவே இருந்தாலும், அந்த விங்கு எக்கானமி விங்கு அதனுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போயிடலாம். அவர் அந்த வழக்கை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது எதுவுமே சொல்கிறதில்ல. நீங்கள் பாருங்கள், பாலியல் ரீதியாக ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றுறதில் தான் கட்சி போகிறேன், இதில் தான் எல்லோரும் ஒன்றா சேர்றீங்க. தவிர
இப்போ அவர் உள்ளே போயிட்டாருன்னு வைங்க, அவர் வழக்கை சந்திப்பார், மிக பெரும் அசிங்கத்தை சந்திச்சிட்டாரு. இப்போ இந்த என்ன ஒரு முக்காடை பொத்திக்கிட்டு அண்டிக்குள்ளே போகிறாரு, டிமாண்டுக்கு போகிறாரு. இது என்னப்பா அதில் முக்காடு பொத்திட்டு போனீங்கன்னா என்ன? எனக்கு இப்போ நேரடியாக எம்எஸ் ஆள்லாம் தெரியாது. நீங்கள் அதை திறந்து போட்டுக்கிட்டு போனாலே எனக்கு தெரியாது, மூடிக்கிட்டு போனாலே எனக்கு தெரியாது. இதில் என்ன இருக்குது? ஆனால் உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல, நீ மூடிட்டு போனாலும் தெரியும்ல எம்எஸ் சாதியாக போகிறாருன்றது தெரியாதா? நீ மூடிட்டு போனாலும் உன் குடும்பத்துக்கு தெரியும், உன் உறவினருக்கு தெரியும், உன் நட்பு வட்டாரத்துக்கு தெரியும், உன்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும். உன்னை தெரியாத எனக்கு தெரியவே தெரியாது. நீ மூடிட்டு போனாலும் சரி, திறந்துட்டு போனாலும் சரி. இதில் என்னமோ போனோம்னா ரொம்ப வெக்கப்பட்டு போகிறது மாதிரி போகிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வழக்கை வந்து எம்எஃப் பண்ணாங்கல்ல அந்த அம்மா, அன்னமயில் இன்ஸ்பெக்டர், அவங்க மேலே என்னங்க நடவடிக்கை? இது வந்து நேரடியாக அந்த சென்னை அண்ணா நகர் WPS அந்த 10 வயது சிறுமிக்கு நடந்த அதே விஷயம் மாதிரி தானே தெரியுது. இதில் இப்போ வந்து சும்மாவே எம்மோ பண்ணியிருப்பாங்க? அவ்வளவு பெரிய வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட அதற்கு தகுந்த சன்மானம் வாங்கிட்டு தானே பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் இந்த வழக்குக்கும் அவங்க வந்து உடந்தை ஆகணும். அந்த அது என்ன வாங்கினாங்களோ அதுக்கு விஜிலன்ஸ் என்கொயரிக்கு ஆகணும், டிஸ்மிஸ் ஆகணும், ரிமாண்ட் ஜெயிலுக்கு போகணும். அதுதானே இதில். இப்போ எப்படி அண்ணா நகர் AWPS ராஜி வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அதே தான் இந்த அம்மாவுக்கு நடக்கணும். எப்படி எந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து எம்எஃப் பண்ணாங்க, FSLக்கு அனுப்புனாங்களா? இந்த எலக்ட்ரானிக் மீடியா தானே பை ஆல் மீன்ஸ் எப்படி வந்து அந்த மெசேஜஸ் அவங்களுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்றத தானே பார்த்துருக்கணும். அவருடைய மொபைல் ஃபோன் சீஸ் பண்ணியிருக்கணும், அவருடைய லேப்டாப் சீஸ் பண்ணியிருக்கணும், FSLக்கு அனுப்பியிருக்கணும். இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கணும்ல. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் இந்த எடுத்துட்டீங்கல்ல பிரிமா பேசி இருக்கு. அப்போ அந்த அம்மா எப்படி விட்டாங்கன்னா அதற்கு தக்க சன்மானம் வாங்கிட்டு விட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய கேஸு, ஆனால் இந்த எம்எஸ் சாவே வந்து இது ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை நான் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா? அது யாருக்கும் தெரியாது. இது இவருடைய எம்ஓவே இதுவாக தான் இருக்கும். ஆனால் எப்படி வந்து இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான தொடர்பு, நல்ல போதுமான அளவுக்கான பண வசதி, அவருக்கு இருக்கக்கூடிய ஆள் செல்வாக்கு, படைபலம், இதெல்லாம் வந்து எப்படி ஒரு திமிரு கொடுக்குது பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகிட்டையும் வந்து எதுவும் அத்துமீறலாம். யாருனாலும் யார் என்னை கேட்க போகிறா? நான் தானே இங்கே சர்வமும் நானாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சர்வமும் நீயாத்தே இருந்த, இல்லைன்னு இல்லை, சர்வமும் நீயா இருந்த. ஆனால் இறைவனுடைய கணக்கு ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல எதை செஞ்சால் கேவலப்படுத்தலாம், எந்த இடத்துல இவனை புள்ளி வச்சா கேவலப்படுத்தலாம் அப்படின்றதில் தான் மாட்டுவானுங்க. ஏன்னா பெரிய இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கூட பெரிய வேலையெல்லாம் வந்து பார்த்தோம்னா சரி, ரொம்ப ஈஸியாக எளிதாக தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனால் சரி, ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன தப்புங்க, ஒன்றுமே இருக்காது, இதுக்கு போய் மாட்டிட்டனையா, அதுக்கு தான் மாட்டணும், அப்படித்தான் வந்து இறைவன் கணக்கு வரும். இதில் போய் மாட்டிட்டனையா அப்படின்னு நினச்சி வேதனைப்படணும். இல்லைன்னா அது செய்யாத தப்பாக கூட இருக்கும், அதில் வந்து பக்காவாக மாற்ற மாதிரி இருக்கும். அது அந்த குறிப்பிட்ட அந்த தப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதற்கு முன்னாடியான பல தவறுகளுக்கான கணக்கு அதில் தீர்க்கப்படுது. அப்படித்தான் பார்க்கப்படணும். அப்படித்தான் இதுலேயும் பார்க்குறேன். ஆனால் அந்த பாவம், அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தாய், அந்த அம்மாவும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த அவருடைய அப்பா தான் இருக்கிறாரு. அந்த மாணவிக்கான உரிய பாதுகாப்பு அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக அந்த எலக்ட்ரானிக் மீடியாஸ், அதுதான் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு, அதுதான் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதனுடைய பழைய ஐஓவுக்கு வந்து கட்டாயம் உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இது மாதிரியான ஆட்கள், போக்சோட்லேயே விளையாடக்கூடிய இது மாதிரியான ஆட்கள், திரும்ப சொல்கிறோம், உங்கள் குடும்பத்தில் நடந்தது மாதிரி நினைங்க போக்சோவில் அப்படின்னு. இவங்க என்னமோ போக்சோவில் யாராச்சும் பெரிய ஆள் மாட்டிட்டானா வலுவான விளாங்கு மீன் மாட்டிடுச்சு, எவ்வளவு கறக்க முடியுமா கறக்கலாம் அப்படின்ற அந்த திங்கிங் தான் போகும் போல். அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை அந்த பக்கமே பார்வை போகாது போல். யார் அக்யூஸ்ட், யார் இவன்ட்ட எவ்வளோ கறக்கலாம், எப்படி போடலாம், இவனோட அக்யூஸ்டாக யாரெல்லாம் சேர்க்கலாம், அவனை எப்படி பயமுறுத்தலாம், இதில் எவ்வளோ காசு வாங்கலாம், இது மட்டும்தான் அந்த பார்வை போகும் போல் தெரியுது. அதனால் இது உயர் அதிகாரியினுடைய கவனத்துக்கும் கொண்டு போகணும், மதுரை சிட்டி கமிஷனர் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகணும். பயந்துக்கணும்னு பார்த்தேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.